சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நேரடி விமான சேவை திரும்ப தொடங்க போதான். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம முழுசாக பார்ப்போம். அதாவது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி திடீர்னு ஒரு பயணமாக இந்தியாவுக்கு வந்தார். இங்கே வந்த அவர் பிரிக்ஸ் சமிட் 2024 ஜி ஜின்பிங்கும் மோடிஜி அவர்களும் நேரடியாக சந்தித்து எல்லை பிரச்சனை இனிமேல் தனிச்சிக்கலாங்கிற மாதிரி பேசினாங்கன்னு சொல்லி ஜெய்சங்கர்கிட்டையும் அஜித் தோவல்கிட்டையும் சொன்னார். அதுக்கு அப்போவே நாங்கள் வித்துட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் தடையில்லா வர்த்தகத்தை நாங்கள் நடத்த போகிறோம், தடையில்லா கடல் வழி வர்த்தகம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் வந்திருக்கு நியூஸில். அதுவும்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விமான சேவை நேரடியாக தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. பார்டர் டென்ஷன்ஸும் குறையப்பட சொல்லியிருக்காங்க. தைவானை பற்றி கேட்கும்போது, எங்களை பொறுத்த வரைக்கும் தைவான் இது வரைக்கும் தனி நாடாக தான் இருக்குது, அதை பற்றி நாங்கள் வேறு எதுவும் கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க இந்திய தரப்புலேருந்து. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்காவுக்கு போகக்கூடிய இந்திய பொருட்கள் 7% அதிகரிச்சிருக்குதான் இவர் வரி போட்டதுக்கப்புறம். ஏன்னா புட்டின் கிட்ட பேசினார் அலாஸ்காவில் வச்சு. அந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றாங்க நிலைமையில் ஜெலன்ஸ்கி கிட்டேயும் பேசினார். அதுவும் இல்லாமல் நேட்டோவில் இனிமேல் அவங்களுக்கு இடம் இல்லை, நேட்டோ விட்டு நீங்கள் வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. கிரீமியன் பெனிசுலா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உக்ரைனோட இடத்தை அபகரிக்கிறது எங்கே இன்னும் இல்லைன்னு சொல்லி ரஷ்யாவிலேருந்து சொல்லியிருக்காங்க.